அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎஸ்ஏல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த சர்க்கம்டன்சியல் எவிடன்ஸ். சூழ்நிலை சான்று. சூழலை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த சான்றுகள் அமையும். அதை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா அனுமானிச்சிக்கும். மிக மிக முக்கியமான கான்செப்ட்டு. சரியான இடத்துல இருக்கிறீங்கன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. மிக சரியாக நோட்ஸ் எடுத்துக்குங்க. எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த படம் தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். எவிடன்ஸினுடைய மிக முக்கியமான கான்செப்டே இந்த சங்கிலி தான், செயின். உங்களுடைய மனசில் ஆழமாக பதிய வச்சுட்டிங்கன்னா இந்த சப்ஜெக்டை மிக எளிமையாக கிளியர் பண்ணிடலாம். அப்படி என்ன இந்த ஒரு சங்கிலியில் அவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் ஒழிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது மிக அற்புதமாக புரிய வந்துடும். நம்ம இந்த ஒரு 3 லைனை முதல்ல படிக்கிறோம் பாருங்க. குற்றம் நேரடியாக பார்க்கப்படாமல், குற்றத்தை ஒருவர் நேரடியாக பார்க்கப்படவில்லை, முடிஞ்சு போச்சா ஒரு கான்செப்ட். அந்த குற்றத்தை சுற்றியுள்ள சூழ்நிலை, நடத்தை, உண்மைகள் மூலம் குற்றவாளியின் குற்றத்தை மறைமுகமாக நிரூபிக்கும் சான்றுதான் இந்த சர்க்கம்டன்சியல் எவிடன்ஸ், சூழ்நிலை சான்று ஆகும். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் நான் உரைநடையில் சொல்கிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. ஒரு குற்றம் நடக்குது, ஆனால் யாரும் அதை நேரடியாக பார்க்கல. ஆனால் ஒருவருடைய நடத்தை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவர் ஓடுறது என்னமோ, ஒளியறது என்னமோ, நடக்கிறது என்னமோ, அவருடைய ட்ரெஸ்ஸை சரி பண்ணிக்கிறது என்னமோ, வெப்பன்ஸை ஒழிக்கிறது என்னமோ, இந்த மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இதில் நடக்குது. இந்த சூழலெல்லாம் பார்த்து இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சர்க்கம்டன்சியல் எவிடன்ஸ். ஒரு குற்றம் நடக்கணும்னா கிட்டத்தட்ட 4 ஸ்டேஜஸை கடந்து ஆகணும். ஒன்று பார்த்தீங்கன்னா கில்ட்டி மெயின்ட் இருக்கணும் அவருக்கு. அதாவது அவனை நான் ஏதோ அடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம். அதுக்கு பேர் தான் மென்ஸ்ரியான்னு சொல்லுவாங்க. பிஎன்எஸ்எஸ்ல அந்த வீடியோ தனியாக இருக்குது, ஸ்டேஜஸ் ஆஃப் கிரைம். அதை இந்த வீடியோவோட உட்புகுத்திக்கிங்க. மிக அற்புதமான விடை உங்களுக்கு கிடைக்கும். கில்ட்டி மெயின்ட் இருக்குது. அந்த கில்ட்டி மெயின்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் பண்ணுறாரு பி. அதாவது ஆட்களை சேகரிக்கிறாரோ இல்லை அதற்குண்டான வெப்பன்ஸை வாங்குறாரோ. ஸோ இந்த மாதிரியான விவகாரங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. அதை பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா? எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் பண்ணுறாரு. அந்த ஒரு குற்ற செயலை பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் பண்ணுறாரு, அணுகிறாரு. அது ஒரு ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கமிஷன் பண்ணிடுறாரு, அதாவது அந்த குற்றத்தை செஞ்சு முடிச்சிடுறாரு. ஸோ இந்த 4 ஸ்டேஜ் கடக்கும்போது தான் ஒரு குற்றம் பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த 4 ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தரே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. கில்ட்டி மைண்ட் ஒருத்தருக்கு வருது, ப்ரிப்பரேஷன் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாரு, அட்டெம்ப்ட் ஒருத்தர் பண்ணுறாரு. ஸோ அட்டெம்ப்ட் பண்ணுறவர் தான் அந்த கமிஷனையும் பண்ண போகிறாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ் ஆஃப் கிரைம். இதையும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் உட்புகுத்தி எழுதுங்க. இதற்கும் இந்த சங்கிலி தொடருக்கும் என்ன உங்களுக்கு எதோ சொல்ல வந்தீங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா, இதுதான் இந்த சர்க்கம்டன்சியல் எவிடன்ஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். ஒரு குற்றம் நடக்குது, அந்த குற்றத்திற்கு உண்டான நேரடி சாட்சி கிடையாது, டைரக்ட் எவிடன்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆனரபிள் கோர்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கம்டன்சியல் எவிடன்ஸை கேட்கும். ப்ராசிக்யூஷன் தரப்பில் சர்க்கம்டன்சியல் எவிடன்ஸ் எடுப்பாங்க. அதாவது குற்றம் நடந்த இடத்துல சுற்றி என்ன இருக்குது, யார் அதை பார்த்தாங்க, யாரோ ஒருத்தர் தப்பி ஓடினாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒருவர் தப்பி ஓடினார், இது 1ஆம் நம்பரு. அவர் பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸை மறைச்சார், 2ஆம் நம்பர், 2வது செயின்னு. 3வது பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ரத்தக்கரை இருந்தது, 3. 4ல் அந்த ரத்தக்கரையை எரிச்சிட்டார், அந்த ரத்தக்கரை துணி எரிச்சிட்டாரு, 4. இந்த மாதிரி ஒன்றுக்குள்ள ஒன்று இந்த செயின் மாதிரி லிங்க் ஆகி வந்ததுன்னா டைரக்ட் எவிடன்ஸ் தேவையில்லை ஆனரபிள் கோர்ட்டுக்கு. இந்த சர்க்கம்டன்சியல் எவிடன்ஸ் போதும் அப்படின்றத நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி ஸ்டேஜஸ் ஆஃப் கிரைமு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வருதோ அதே போல தான் இந்த சர்க்கம்டன்சியல் எவிடன்ஸும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ப்ராப்பரான செயின் லிங்க்கு அமைஞ்சு வந்ததுன்னா அந்த குற்றம் நிரூபிக்கப்படும். இந்த இடத்துல 2ஆம் நம்பரோ இல்லை 3ஆம் நம்பரோ எது ஒன்று பிரேக் ஆனாலும்
இந்த செயின் லிங்க் உடைஞ்சிச்சுன்னா அந்த குற்றம் நிரூபிக்க முடியாது. அந்த குற்றவாளி, அதாவது கைது செய்யப்பட்டவர் விடுவிக்கப்படுவார் என்றதை நினைவில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு 3 லைனை படிக்கிறேன் பாருங்க. குற்றம் நேரடியாக பார்க்கப்படாமல் அந்த குற்றத்தை சுற்றியுள்ள சூழ்நிலை. குற்றத்தை நேரடியாக பார்க்கல. நடந்த உண்மைகள் மூலம் குற்றவாளியின் குற்றத்தை மறைமுகமாக நிரூபிக்கும் சான்று தான் இந்த சூழ்நிலை சான்று. இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடி சாட்சிகள் கிடைக்காத பொழுது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நேரடி சாட்சிகளே கிடையாது. ஏதோ ஒரு ஊர்ல ஒரு குக்கிராமத்தில் ஒரு புதருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சடலம் இருக்குன்ற பட்சத்தில் அதை சூழ்நிலை சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்க? கொலை உண்டவருடைய விலாசத்தை முதல்ல கண்டுபிடிப்பாங்க. அவருடைய மொபைல் ஃபோன் இருந்ததுன்னா மொபைல் ஃபோன் எடுப்பாங்க. ரிப்பீட்டடாக யாருக்கு அவங்க கால் பண்ணியிருக்காங்க, ரிப்பீட்டடாக யார் இவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க, இவங்க ஏன் அந்த இடத்துல வந்தாங்க, எந்த டைமில் வந்தாங்க, யார் யாரெல்லாம் இவங்ககிட்ட ரெகுலராக பேசினாங்க, கொலை நடந்த நேரத்தில் யார் எக்ஸாக்டாக பேசுனது, இல்லை அந்த கொலை நடந்த இடத்துலேருந்து எக்ஸாக்டாக யாருக்குன்னா கால் போயிருக்கா, இத்தனை வகையான செயினை பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணிக்கிட்டே வருவாங்க. லிங்க் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு ப்ராசிக்யூஷன் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஷீட்டை ரெடி பண்ணி கோர்ட்டில் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி நிற்க வைக்கும்போது டிஃபென்ஸ் சைடில் இந்த செயின் லிங்கை உடைச்சிட்டாங்கன்னா அந்த கேஸ் நிற்காதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அதனால தான் இந்த செயினை நான் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இனி வரும் கிளாஸுகளில் இந்த செயின் என்ற கான்செப்ட் அடிக்கடிக்கு வரும். கவனமாக நோட்ஸ் எடுத்துக்குங்க. டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான்றுகள் முழுமையாக இணைக்கப்படாவிட்டால், நல்ல சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ் இருக்குது, ஆனால் இவங்களால சரியாக அதை கோக்க முடியல, செயினை சரியாக கோக்க முடியல, ஃப்ரேம் பண்ண முடியலன்ற போது அந்த கேஸ் வந்து அதாவது நிரூபிக்க முடியாது. மறுபடியும் அந்த லைனை படிக்கிறேன், அப்போ உங்களுக்கு சரியாக வரும். சான்றுகள் முழுமையாக இணைக்கப்படாவிட்டால் தவறான முடிவுக்கு செல்லலாம். நல்லவன் கெட்டவன் ஆயிடுவான், கெட்டவன் நல்லவன் ஆயிடுவான். அதாவது நல்லவனுக்கு தண்டனை கிடைச்சிரும்ன்றது கெட்டவனுக்கு தண்டனை கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சான்றுகள் முழுமையாக இணைக்கப்படாவிட்டால் தவறான முடிவுக்கு செல்லலாம். ஒரே ஒரு சூழ்நிலை அடிப்படையில் குற்றம் நிரூபிக்க முடியாது. 3ஆம் நம்பர் மட்டும் பர்ஃபெக்டாக இருக்குது. அவருடைய இரத்த கரை கொண்ட அந்த ட்ரெஸ்ஸை அவர் எரிச்சிட்டாரு. மிச்சம் 2த்துலேயும் பார்த்தீங்கன்னா அவரால் அந்த இடத்துல அவரால் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த குற்றம் நிரூபிக்கப்பட முடியாது. சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ் இஸ் கால்டு செகண்டரி எவிடன்ஸ் தான். இது பிரைமரி எவிடன்ஸாக கொண்டு வர முடியாது. இது எல்லாமே உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. 2 கேஸ் ஸ்டடி இருக்குது. ஹனுமந்த் கோவிந்த் நர்குன்கர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். ஒரு ஃபெமிலியரான ஒரு கேஸ் ஸ்டடி. கேஸ் ஸ்டடியை அற்புதமாக ஞாபகம் வச்சுக்கிங்க. மிக மிக எளிமையான சப்ஜெக்ட்டு. என்ன இந்த கேஸ் ஸ்டடி சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூழ்நிலை சான்றுகள் ஒரு முழுமையான சங்கிலி தொடர் போல இணைந்து குற்றவாளியை தவிர வேறு யாரும் குற்றம் செய்திருக்க முடியாது அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி அமையணும். அப்படி நிரூபிக்கிற மாதிரி அமைஞ்சிச்சுன்னா மட்டும்தான் அந்த வழக்கு நிலைத்து நிற்கும், அந்த குற்றவாளி தண்டிக்கப்படுவார். அப்படி இல்லைன்னா தண்டிக்கப்பட மாட்டார்னு இந்த ஹனுமந்த் கோவிந்த் கேஸில் மிக தெளிவாக சொல்லிடுறாங்க ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா ஷாரட் பர்ட்ஹி சந்த் சார்டா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இதுவும் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு வழக்கு தான். இதில் ஒரு 5 பிரின்சிபலில் கொடுக்குறாங்க. சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ்னால் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த 5 செயின் லிங்க் மாதிரி நினச்சிக்கிங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, சான்றுகள் முழுமையாக நிரூபிக்கப்பட்டிருக்க வேண்டும். எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதுங்க. இந்த கேஸ் ஸ்டடி எல்லா இடத்துக்குமே பொருந்தி வரும். இதெல்லாம் மனசில் நிறுத்துங்க. தெளிவாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிங்க. 15 கேஸ் ஸ்டடியில் இது 2 கண்டிப்பாக நீங்கள் எழுதி தான் ஆகணுன்றத மிக தெளிவாக நான் சொல்லிட்டேன். 2 பார்த்தீங்கன்னா, அவை குற்றவாளியுடன் மட்டுமே தொடர்புள்ளவையாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி எடுக்கக்கூடிய அந்த சங்கிலி தொடர் குற்றவாளியை நோக்கி மட்டும்தான் பயணிக்கணும், வேற மாதிரி டைவர்ட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் பிரின்சிபல் சொல்கிறாங்க ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட். தேர்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, சுற்றுச்சூழல் உண்மைகள் குற்றவாளியுடன் குற்றத்தை தெளிவாக ஒப்பிடும்படி இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 3 பாயிண்ட்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் சொல்லுது.
வெவ்வேறு வடிவில்ன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அனைத்து சான்றுகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து முழு சங்கிலி போல பிணைய வேண்டும். கத்தி வச்சுட்டு இருக்காரு, ஓடுறாரு, ரத்தக்கரருக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னா சங்கிலி தொடர் மிக அழகாக பிணைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா இந்த சர்க்கம்டன்ஸ் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லைன்னா ஸ்ட்ராங் இல்லாமல் போயிடும். ஃபிஃப்த் பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற எந்த ஒரு விளக்கத்தாலும் குற்றத்தை விளக்க முடியாது என்ற வகையில் இருக்க வேண்டும். அதாவது வேற எந்த ஒரு பேச்சாலும் பார்த்தீங்கன்னா இந்த குற்றத்தை பார்த்தீங்கன்னா டைவர்ட் ஆகக்கூடாது, விலைக்கு போயிடக்கூடாது அந்த குற்றச்செயல். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் இந்த சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ் செல்லும். அப்படின்னா செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு இந்த ஷேரட் பர்ட் ஹி சந்த் சர்ரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்ற கேஸ் ஸ்டடியில் சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு 4 கேஸ் ஸ்டடி கிடச்சிச்சு. 4மே உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எந்த இடத்துல வேணாலும் புகுத்தி எழுதலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ன்ற நம்பிக்கையோடு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.